ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நீண்ட நேரமாகவே உன்கிட்ட ஒரு முக்கியமான நல்ல விஷயத்தை சொல்றதுக்காக தான் உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் எனக்காக நான் சொல்றதை ஒதுக்கி கேட்டினா அதுக்கு பிறகு உன் வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமாக வந்தே தீரும் என் செல்வமே. இப்போது நான் சொல்றதை கேட்டினா அதுக்கு பிறகு அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நான் செய்கிற அற்புதங்கள் என்னன்றதையும் அதை நான் தான் செய்கிறேங்கிறதையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களுக்கும் உன் மேலே அன்பும் பாசமும் அக்கறையும் உள்ளவர்களுக்கும் நீ விட்டு கொடுத்து போகிறதும் இறங்கி போகிறதும் தப்பே இல்லை. ஆனால் ஒருபோதும் உன்னை புரிஞ்சுக்காம அலட்சியம் செய்பவர்களுக்கும் உன் அன்பு புரியாமல் உன் அருமை தெரியாதவர்களுக்கும் நீ விட்டு கொடுக்கவும் வேணாம், அவங்கக்கிட்ட இறங்கி பணிஞ்சு போகவும் வேணாம். நான் உனக்கு சொல்கிறதெல்லாம் உன்னை மதிப்பவர்களுக்கு, உன்னிடம் நல்லா பேசுகிறவங்களுக்கு, உன்னை பெருசாக நினைக்கிறவங்களுக்கு நீ பணிவோடு இருக்கணும். உன்னை மதிக்காமல் அலட்சியப்படுத்துபவர்களை நீ தூக்கி எரிஞ்சிடணும்னு தான் சொல்கிறேன். நீ என்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணுன்ற எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு காட்ட போகிறேன். நீயும் நான் என்னுடைய வார்த்தைகள் மீது முழு நம்பிக்கை வச்சு நான் சொல்கிறத கேட்டு நடக்க ஆரம்பிச்சின்னா அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதை நீ உணருவாய். எப்போவுமே உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்யணும்னு தான் யோசிக்கணுமே தவிர நம்ம இதை செஞ்சால் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கக்கூடாது. அடுத்தவன் என்ன சொல்லுவானோ என்ன நினைப்பானோன்னு அவங்களுக்கு ஏற்றாற் போல் யோசித்து வாழ ஆரம்பிச்சின்னா அப்புறம் உன் நிம்மதியும் உன் வாழ்க்கையும் உனக்கானதாக உன் கைகளில் இருக்காது என் செல்வமே. எப்போவுமே நீ தான் உன் வாழ்க்கையை கஷ்டப்பட்டோ இஷ்டப்பட்டோ வாழ போகிற. இதில் அடுத்தவங்களோட பங்குங்கிறது வெறும் வேடிக்கை பார்க்குறதும் குறை சொல்கிறதும் மட்டும்தான். அதனால் எப்போதுமே அடுத்தவர்களுடைய பார்வைக்கும் அவர்களுடைய பேச்சுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம நீ பாட்டுக்க உன் மனசாட்சிக்கு உண்மையாக நேர்மையாக ஒழுக்கமாக உனக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. இந்த உலகத்தில் அதிகமாக பேசாதவங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். அளந்து பேசுபவர்களுக்கு அதிக மதிப்பு கொடுப்பாங்க, அவர்கிட்ட போய் கருத்து கேட்பாங்க. இதை விட என்ன சிறப்புன்னா, எந்த மனிதன் அதிகமாக செயல்களில் கண்ணும் கருத்துமாக காரியங்களை செயல்படுத்துகிறானோ அவனை எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு வணங்குவாங்க. அதனால தான் நீ அதிகம் பேசாத ஆளா, அளந்து பேசக்கூடிய ஆளா, செயல்களை அதிகம் செய்யக்கூடிய ஆளாக இருன்னு சொல்கிறேன். உன்னை கை தூக்கி விட்ட மனிதர்களை உன் காலம் முழுவதும் நீ மறக்கக்கூடாது. உனக்கு வேண்டியது எதுவும் உன்னை விட்டு போகாது, போகவும் நான் விட்டுட மாட்டேங்கிறத புரிஞ்சுக்கோ. நிச்சயமா உன்னை கை தூக்கி விட்டு காப்பாற்றி கரை சேர்க்கதான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி தேடி வர்றேன். எல்லாருக்கும் பிடிச்சது போல வாழ முடியாது, யாருக்கும் பிடிக்கலங்கிறதுக்காக சாகவும் முடியாது தானே. அடுத்தவங்களுக்கு உன்னை பிடிக்கணும்னு யோசிக்காம பிடிக்குதோ பிடிக்கலையோ என் வாழ்க்கையை என் இஷ்டப்படி எனக்கு பிடிச்சது போல நான் வாழ்ந்துட்டு போவேன்னு உன் வாழ்க்கையை உன் பொறுப்பில் உன் கைகளில் உன் மனசாட்சிக்கு பிடிச்சது போல வாழ பழகு. நீ ஒரு விஷயத்துக்காக சந்தோஷப்பட்டினா அது உன்னுடைய அறிவு. அடுத்தவர்களை நீ சந்தோஷப்படுத்தினா அது உன்னுடைய நல்ல பண்பு. எப்போதுமே நீ மட்டும் மகிழ்ந்திருக்கணும்னு நினைக்காம மற்றவர்களையும் மகிழ்விக்க பழகு. ஒருத்தருக்கு நீ செய்யக்கூடிய சிறு உதவி அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தருதுன்னா அதைவிட பெரிய நன்மை வேற என்ன இருக்க முடியும். எப்போவுமே இந்த உலகத்து மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்களாக தான் இருக்காங்க. உன் வாழ்க்கையிலையும் யாராவது ஏதாவது தவறு செய்யலாம். தவறு செய்தவர்களை மன்னிக்கக்கூடிய அளவுக்கு நீ நல்ல பிள்ளையாக இரு. ஆனால் அவங்கள மறுபடியும் நம்புகிற அளவுக்கு நீ முட்டாளாக இருந்திடாதே என் செல்வமே. 1000 உறவுகள் சேர்ந்து தர முடியாத பலத்தை ஒரு அவமானம் உனக்கு கற்றுக் கொடுத்துரும். அதனால் யாராவது உன்னை அவமானப்படுத்தினா ஐயோ அசிங்கப்பட்டுட்டோமே நினைக்கிறதுக்கு பதிலாக யாரும் எனக்கு தேவையில்லை, நானே தனியாக இருந்து ஜெயிப்பேன் சாதிப்பேன்னு உன்னை நீயே பலமுள்ள ஆளாக நினச்சிக்கோ. அடுத்தவங்க உனக்கு கொடுக்கக்கூடிய பலத்தை விட உனக்குள்ள நீயே உருவாக்கி கொள்ளக்கூடிய பலம்தான் காலாகாலத்திற்கும் உனக்கு துணையாக இருக்கும். நான் கூட உன்னை எப்போதும் யாருக்காகவும் எதுக்காகவும் எதிர்பார்த்து காத்திருக்காதன்னு தானே சொல்கிறேன். உனக்கு நீயே பலத்தையும் தைரியத்தையும் கொடுத்துக்கிட்டு உன் செயல்களை சிறப்பாக செஞ்சுக்கக்கூடிய ஆளாக இரு. இறைவனுக்குன்னு எனக்குன்னு எதுவும் கொடுக்கணும்னு நினைக்காம இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவினா போதும். ஏன்னா
உன் அப்பன் முருகன் ராஜ அலங்காரத்தோடு கூடிய கம்பீரமான கனகச்சிதமான அழகான வசதி இல்லை. நல்ல ஆளாகத்தான் இருக்கேன். நான் யாருக்கிட்டையும் போய் கையேந்தி யாசகம் கேட்கக்கூடிய அளவுக்கு என் நிலைமை இல்லை என் செல்வமே. ஆனால் இல்லாதப்பட்டவங்க ஏழை எளியவர்கள்ன்ற ரூபத்தில் நான் உன்னை தேடி வந்து நீ மற்றவங்களுக்கு உதவி செய்றியா இல்லையான்னு சோதிப்பேன். அப்படி உன்னை நோக்கி யாராவது கையேந்தி வரும் பட்சத்தில் நீ அவர்களுக்கு கொடுத்து உதவுவது என்பது எனக்கு கொடுப்பதற்கு சமம். நான் எப்போதுமே மிக மிக வறியவர்கள் ரூபத்திலும் ஏழை எளியவர்கள் ரூபத்திலும் தான் உன்கிட்ட வந்து கையேந்தி நிற்பேனே தவிர எனக்காக உண்டியல்ல காணிக்கையா போடு, தங்க வேலை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு ஆடம்பரமா உன்கிட்ட அனாவசியமா எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்க மாட்டேன். பணம் வச்சிருக்கவன் நிம்மதியாக தூங்க விடாது, பணம் இல்லாதவனை அது நிம்மதியாக வாழ விடாது. மொத்தத்தில் பணம் இருந்தாலும் எல்லாட்டையும் பிரச்சனை. அளவோடு இருந்தால் எந்த கவலையும் இல்லை அல்லவா? மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பணம் தேவைதான். ஆனால் அது ஒரு அளவோடு இருக்கும் பட்சத்தில் அது யாருக்கும் எந்த துன்பத்தையும் துக்கத்தையும் தராதுங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ. ஓ மனசுக்குள்ளே எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியே காட்டிடாத. ஏன்னா நீ கஷ்டப்படுறதையும் கண்ணீர் விடுறதையும் பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக இந்த உலகத்தில் எப்போவுமே 4 பேர் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எப்படா நீ வருத்தப்படுவ, எப்படா நீ கவலைப்படுவ, அதை பார்த்து அவங்க சந்தோஷப்படலாம்னு தயாராக காத்திருக்கும் மனிதர்கள் மத்தியில் ஒரு நிமிஷம் கூட நீ கண்கலங்க கூடாது என் செல்வமே. எந்த மனிதர் முன்பாகவும் எதுக்காகவும் நீ தலை குனிய கூடாதுன்னு சொல்கிறேன் நான். அடுத்தவங்க முன்னால் நீ கண்ணீர் விடுவதையும் கலங்குவதையும் மட்டும் பொறுத்து கொள்வேனா என்ன? எப்போவுமே உன் எண்ணங்களில் நீ அழகாக இரு. உன் தோற்றம் எப்படி இருந்தாலும் அதுக்காக கவலைப்பட வேணாம். உன் மனசும் எண்ணமும் சுத்தமாக இருந்ததுன்னா அதுவே உன்னை அழகான ஆளாக இருப்பதற்கு சமம்தான். ஓவியத்துக்கு நிறைய வண்ணங்களை கொடுக்கும்போது தான் அது அழகானதாக மாறும். அதே போல் உன் மனசுக்கு அழகு சேர்க்கணும்னா, உன்னுடைய உடலுக்கும் நல்ல அழகை கொடுக்கணும்னா நல்ல எண்ணங்களை உனக்குள்ள வச்சுக்கோ. வண்ணங்கள் போல உன்னுடைய எண்ணங்கள் இருக்கும்போது உன் வாழ்க்கைங்கிறது அழகான ஓவியமாக மாறிடும். எப்போதுமே நீ பலம் கொண்டு தைரியமான பிள்ளையாக இருக்கணுமே தவிர எதை பார்த்தும் பயப்படுவதோ சோர்ந்து போவதோ கூடாது. நீ போகும் இடமெல்லாம் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக வருவேன்னு நினச்சிக்கோ. நீ கண்ட கனவுகளை எல்லாம் நிச்சயமாக நான் உனக்கு நனவாக்கி கொடுப்பேன். ஆனால் உன்னுடைய கனவு என்பது யாருக்கும் கஷ்டத்தை கொடுப்பதாக இருக்கக்கூடாது. நீ கண்ட கனவுகளிலெல்லாம் உன்னை ஜெயிக்க வச்சு உன்னை சந்தோஷப்படுத்தி உனக்கு வளமான வாழ்க்கையை நான் கொடுக்க தான் போகிறேன். ஆனால் அதற்கு முன்பாக நீ எதுக்கும் கவலைப்படாமல் என் கனவு நனவாகும் நிஜமாகும்னு நம்பிக்கையோடு இருக்கணும் என் செல்வமே. நிறம் மாறக்கூடிய பச்சோந்திகளை விட அடிக்கடி மனசு மாறிக்கிட்டு இருக்க மனிதர்களிடம்தான் நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா மனிதர்கள் எப்போது எந்த நிமிஷம் எப்படி மாற்றி பேசுவாங்கன்னே சொல்ல முடியாது. நேற்று வரைக்கும் உன்னை நல்லவன்னு சொன்னவங்க, நேற்று வரைக்கும் நான் உனக்கு துணையாக வந்து நிற்பேன்னு சொன்னவங்க, இன்னைக்கு வேறு யாருக்கோ சாதகமாக இன்னொருவரை ஆதரித்து பேசக்கூடியவர்களாக மாறலாம். எது எப்படி இருந்தாலும் யார் எப்படி மாறினாலுமே கூட நீ அதை பார்த்து பயந்து போகவோ கவலைப்படவோ துவண்டு போகவோ கூடாது. ஏன்னா அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத இந்த மனித வாழ்க்கையில் எல்லா மனிதர்களும் எல்லா நிமிஷமும் மனம் மாறக்கூடியவர்களாக தான் இருப்பாங்கன்ற அந்த சூழ்நிலையை நீ புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்க கற்றுக்கோ. முடிஞ்ச வரைக்கும் யாரையும் காயப்படுத்தாமல் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் வாழ கற்றுக்கோ. உன் வாழ்க்கையிலையும் என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் கடந்து போக தயாராக இரு. மாயமான இந்த உலகத்தில் உன் மனசில் இருக்க காயங்களுக்கெல்லாம் நியாயம் தேடிக்கிட்டு இருந்தீனா நிம்மதி இருக்காது என் செல்வமே. நீ இழந்ததையே நினச்சி வருத்தப்பட்டினா இருப்பதையும் இழந்து விடுவாய். அதனால் முதல்ல உன் கைகளில் இருப்பதை நினச்சி மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டினா இழந்ததையும் உன்னால் மீண்டும் அடைய முடியும். உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளும் சொந்தக்காரங்களும் தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னா அதுக்காக வருத்தப்படாமல் அவங்க கண்ணு முன்னால் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து காட்டு. கூடிய சீக்கிரம் நான் உனக்கு சிறப்பையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கையில் கொடுத்துருவேன். அழுகையாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, உன்னை ஏமாற்றியவர்களுக்காக நீ ஒருபோதும் கண்ணீர் விடவோ கவலைப்படவோ கூடாது.
உன்னை ஏமாத்துனவங்க எல்லாருமே நாளைக்கு உன் கண்ணு முன்னால கஷ்டப்படும்படியான சூழ்நிலையை நான் உருவாக்குவேன். அப்போது நீ அமைதியாக இருந்துவிடு என் செல்வமே. வாழ்க்கைங்கிறது ஒரு மனிதன் சாகும் வரைக்கும் தானே கிடையாது. ஒரு மனிதன் இறந்த பிறகும் அவன் மற்றவங்க மனசுல குடியிருக்கும் வரைக்கும் அவனுக்கு வாழ்க்கை இருக்கதான் செய்து. அப்படிதான் நீயும் எப்போதும் எல்லார் மனசிலும் எல்லா காலத்திலும் குடியிருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல பிள்ளையா, எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய பிள்ளையா, தான தர்மம் செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்திடணும் என் செல்வமே. நீ செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே உனக்கு சாதனையாகவும் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் அமையும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்ய போறேன். நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விடாமுயற்சிக்கும் வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எப்பவுமே உன் மனசுல ஒரு நல்ல விஷயத்தை நினச்சிக்கிட்டு அதை தொடர்ந்து செயல்படுத்தி வரும்போது உன் வாழ்க்கையில நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். வாழ்க்கையை எப்போதுமே லாப நஷ்ட கணக்கு பார்க்கக்கூடிய வியாபாரம்னு நினச்சிக்காத. உனக்கு வர்ற லாபம் குறைவா இருந்தாலும், உனக்கு பெருசா எந்த லாபமும் எந்த வரவுமே இல்லைனாலும், எப்போதுமே மற்றவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய, எல்லார் நலனுக்காகவும் உதவி செய்யக்கூடிய, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இருந்துவிடு. தியாகம் செய்வது என்பது உயர்ந்த குணம். அதுலேயும் நான் அடுத்தவங்களுக்கு தியாகம் செஞ்சேன்ற எண்ணத்தோடு இருப்பது தியாகம் செய்வதை விட சிறந்தது. அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அதன் மூலமாக மன நிறைவும் மன திருப்தியும் மகிழ்ச்சியும் படக்கூடிய ஆளாக நீ இருக்கணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். உன் பேச்சில் பெருந்தன்மை இருக்கோ இல்லையோ, ஆனால் பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனசு உன்கிட்ட இருக்கு. அதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த உலகத்தில் நிறைய சுயநலம் கொண்ட மனிதர்கள் பேசும்போது பெரிய ஆள் போலவும் பெரும் செல்வந்தர் போலவும் அடுத்தவங்களுக்கு பெருசாக அள்ளி கொடுக்கறது போலவும் வார்த்தைகள்லேயே எல்லா விஷயங்களையும் செய்கிறாங்களே தவிர கையளவில் யாருக்கும் எதையும் கொடுத்து உதவுனாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. பேச்சில் மட்டும்தான் பெருந்தன்மை இருக்கே தவிர அவர்களுடைய செயலில் சுயநலம் மட்டும்தான் இருக்குது. அடுத்தவன் நல்லா இருக்கணும், அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுகிற பல பேர் சுயநலம் கொண்டவர்களாக, அடுத்தவனை ஏமாற்றி பிழைக்கும் துரோகிகளாக இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. உன் வாழ்க்கையில் ஒழுக்கமும் நேர்மையும் இருந்துச்சுன்னா நீ செய்யும் செயல்கள் அனைத்திலும் அழகும் கலை உணர்வும் தானாகவே வந்துவிடும் என் செல்வமே. எந்த வேலையை செஞ்சாலும் அதை முறையோடு செய்வதுதான் சரியாக இருக்கும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தையும் வேறு வேறாக பார்ப்பார்கள். ஒவ்வொருவருடைய கண்ணோட்டமும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும் விதம் மாறுபட்டாலும் நீ எப்போதுமே எல்லாருக்கும் பொதுவானதை, எல்லாருக்கும் நல்லதை, எல்லாருக்கும் நியாயமானதை மட்டுமே செய்யக்கூடிய ஆளாக இருக்கணும்.